வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, முருகன் சொன்ன உடனே முத்து வந்து கிளம்பி முருகனை பார்க்க போகிறாரு. ஏன்னா முருகன் வந்து ஒரு வீடு வாங்க போகிறேண்ணே, நீங்கள் தான் எனக்கு எது இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து தான் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி முருகன் வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரிடா நீ கூப்பிட்டு நான் எப்படா வரமா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முத்து நான் கிளம்பி வந்துடுறேன் நாளைக்கு காலைல அப்படின்னு சொல்லி முத்து ரெடி ஆடுறாங்க. இந்த சைடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யா வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்து அவர் ஏதோ வீடு வாங்க போகிறாராமா, அதுவும் என் பேரில் தான் வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லவராக இருக்காருங்க. ஆனால் உங்களை நம்பி தான் இப்போ அவர்கிட்ட பேசி எல்லாமே பண்ண, நாளைக்கு அவர் வீடு வாங்க போகிறாரு, ஸோ நீங்களே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க வித்யா. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதேமாதிரி அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. ஆன உடனே முத்து வந்து மீனா நான் கொஞ்சம் அவசரமாக வெளில போய் ஆகணும், முருகன் சார் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவன் ஏதோ வீடு வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தான், போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அப்படிங்களாங்க, சரி 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 நானும் வெளில போக வேண்டியது இருக்கு, நானும் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே தனித்தனியாக கிளம்புறாங்க. ஆனால் போய் சேர வேண்டிய இடம் வந்து ஒன்றா தான் இருக்குது. அப்போ வந்து முத்து வந்து மீனா நீ எங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஏதோ முருகன் தான் அவனை வர சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து வித்யா தான் வர சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ அப்படி போதா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து சரின்னு சொல்லி ஸோ பேசி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து இந்தமாதிரி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாருடா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முருகன் வந்து அண்ணே அந்த வீடு பார்த்தேன்னு சொன்னேன், அந்த வீட்டோட புரோக்கர் தான், அவர் தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவருக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, டே அவருக்கு 1008 வேலை இருக்கும்டா, வருவாங்க கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ஸோ முருகன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அண்ணே நம்ம வேணால் உள்ளே போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அது சரியாக வருமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முருகன் வந்து என்னண்ணே நம்ம தானே இந்த வீட்டை வாங்க போகிறோம், நம்ம போய் பார்க்குறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஸோ முருகன் சொல்கிறார், சரி போவோம் அப்படின்னு சொல்லி ஸோ 4 பேருமே உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே வீடு ரொம்ப நல்லாயிருக்கு, 2 பேருமே பிடிச்சி போகுது, முருகனுக்கும் வித்யாவுக்கும் பிடிச்சி போகுது வீடு. அப்போ வந்து முத்து வந்து டே வீடு சூப்பராக இருக்குடா, எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முருகன் வந்து ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. ஓகேடா பரவாயில்லடா, இந்த அமௌண்ட்டுக்கு வீடு வாங்கலாம், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரிடா எல்லாம் இருக்கட்டும், இன்னும் புரோக்கர் காணோம், நான் கூட கொஞ்சம் பிஸியாக இருப்பார் போல், அதனால தான் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப லேட் ஆகுது, எங்கே வந்துட்டு இருக்காருன்னு கேளு அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறார். அப்போ வந்து முருகன் வந்து ஆமாண்ணே நானும் கேட்குறேண்ணே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே தம்பி இதான் வந்துட்டு தம்பி அப்படின்னு சொல்லி வந்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி முத்துக்கு மீனாக்கும் நினைக்கிறது கதிரை பார்த்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி, டே நீயாடா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறார். அப்போ வந்து அவசரமாக பயங்கரமாக ஓடிட்டு இருக்கான் ஸ்பீடாக. முத்துவும் அவனை விடக்கூடாது, இப்போ விட்டு அவன் கண்டிப்பாக தப்பிச்சு போயிடுவான், நம்மக்கிட்ட 4-5 வாட்டி மிஸ் ஆகிட்டா இந்த தடவை அவன் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி முத்து வந்து பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. போயிட்டு இருக்குமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து கரெக்டான ஒரு இடத்துல போய் மாட்டிடுறான். மாட்டின உடனே தான் எல்லாருமே ஓடி வராங்க பின்னாடி. என்னென்ன ஆச்சு எதுக்குன்னு அவனை பார்த்தோன்னு ஓடி வரீங்க, இவர் தான் புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனா புரோக்கரு, சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் வந்து அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி எங்கள் காசு எங்கே அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து கதிர் வந்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, நீங்கள் வந்து என்கிட்ட காசு கட்டிருந்தா எப்படிங்க அப்படின்னு சொல்லி ஸோ கேஷுவலாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி எனக்கு தெரிலன்ற, அப்பயே என்னை பார்த்து நான் பயந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ கதிர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து கதிர் வந்து எதுவுமே சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து பலார்னு ஒன்று அடிச்சு சொல்கிறா எங்கள் காசு எங்கடா அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து கதிர் வந்து காசுலாம் இல்லை நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து என்ன தைரியத்தில் காசை திருடிட்டு செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஓ காசு செலவாயிடுச்சா, சரி விட வேண்டிய இடத்துல விட்டால் தானாக காசு வந்துடும் அப்படின்னு சொல்லி முத்து என்ன பண்ணுறாருன்னா ஸோ உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே கதிரும் பிடிச்சி போயிடுறாங்க. போன உடனே முத்து மீனா பின்னாடியே போகிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டுங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முத்து மீனா வராங்க. அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட வந்து முத்து மீனா ஸோ நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து ஸோ அடித்து கேட்டுட்டு இருக்காங்க எங்கே அவங்க பணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து இல்லை நான் செலவு பண்ணிட்டேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி மனோஜை ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து உடனே மனோஜுக்கு ஃபோன் பண்ணி இந்தமாதிரி நான் கதிரை கண்டுபிடிச்சிட்டேன்டா கொஞ்சம் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் வந்து சூப்பராக ஸோ கூப்பிட்டுட்டேன்னா ஸோ மனோஜும் அவசரமாக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. எங்கடா அவன் அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் வந்து ரொம்ப அவசரமாக வராங்கடி, கொஞ்சம் பொறுமையாக அவன் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் சார் இவனை சும்மா விட்டுறாதீங்க சார், 30 லட்ச ரூபாய் சொலையை எடுத்துகிட்டு போனான் சார், எந்த அளவுக்கு ஏமாத்தணும் தெரியுமா எங்களை, சும்மாவே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து போலீஸ் வந்து தம்பி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, காசு செலவு பண்ணிட்டேன்றான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் சார் என்ன சார் அவன் காசு தொலைச்சிடா நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா, எப்படியாச்சும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்துட்டே கொஞ்சம் பொறுமையாக
சொல்கிறேன், அவங்க தான் விசாரிக்கிறாங்களே, நீ பாட்டு சைலண்டாக இல்லாமல் எப்படிரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த போலீஸ் வந்து வராரு. வந்த உடனே தம்பி நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம், ஸோ விசாரிச்சுட்டு ஸோ எல்லா விஷயத்தையும் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிடுறோம்ப்பா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வீட்டுக்கு போங்க, நாங்கள் உங்களை கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸோ முத்து, மீனா அதெல்லாம் மனோஜ் 3 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. முத்து, மீனா, மனோஜ் வந்த உடனே ஸோ அண்ணாமலை கிட்ட வந்து முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கதிரை பார்த்தோம்பா, அதுமாதிரி கதிரை பார்த்துட்டு அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனை விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை எப்படா பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு முருகன் சொல்கிற ஒருத்தர் இருக்கான்ல, ஸோ அவன் வீடு வாங்குறேன்னு சொல்லியிருந்தான், அதான் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தான். போய் பார்த்து அங்கே இருக்கிற புரோக்கர் யாருன்னு பார்த்தா இந்த கதிர் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை நல்ல வேலை நீங்கள் போன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா எப்படியோ 5 தடவை மிஸ் ஆகிட்டான்ப்பா, மீனா கூட சொன்னான் நேற்று யாரையோ பார்த்துட்டு வந்து கவனம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னான், ஆனால் நான் தான் நம்பலை, இந்த தடவை நல்லா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஸோ முத்துவன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜய் வந்து சார் எல்லாம் இருக்கட்டும்டா, காசு கிடச்சிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, காசுலாம் கிடைக்கிற மாதிரி தெரியல, அவன் காசு செலவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது காசு கிடைக்காதா, இன்னும் நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் இவனால் வந்தது அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்த்து விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து ஆண்டி நான் என்னட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து ஆமாம் காசு கொடுத்த உடனே என்கிட்ட சொல்லியிருக்குமா வேணாமா, அதை விட்டுட்டு ஷோரூம் வைக்க போகிறேன், வீடை வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தா என்ன அப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி சரி விடுங்க, இப்போ என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ முத்துவும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டாக ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் பண்ணுறாங்க முத்துக்கு. சார் இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து முத்துவும், மீனா, மனோஜ் அதுவும் இல்லாமல் விஜயாவும் போகிறாங்க. போன உடனே சொல்லுங்க சார் என்னங்க சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அந்த போலீஸ் வந்து சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துருப்பா, அவன் என்ன சொல்கிறானா என்கிட்ட எந்த காசுமே இல்லை இப்போதைக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் அப்படின்னு சொல்கிறான், இப்போ நீங்கள் என்ன பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சார் என்ன சார் அவன் எங்ககிட்ட மொத்தமாக தானே வாங்கிட்டு போனான், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் கேட்குறாரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, சார் அது எப்படி சார் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வேலைக்கு ஆகாது, இவனே திருட்டு பையன், இவங்கிட்ட நம்பி எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்க முடியும், எல்லாம் முடியாது சார், உடனே ஏதாச்சும் பண்ண முடியாதா பாருங்க அப்படின்னு சொல்லி ஸோ முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர் தம்பி நான் எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அதை பண்ணுங்க சார், நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முருகன் வர்றாரு. வந்த உடனே அண்ணா என்னன்னாச்சு இப்போ இப்படின்னு எதனால இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, எதுக்கு இப்போ உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, டே இவன் என் அண்ணங்கிட்ட இருந்து 30 லட்ச ரூபாய் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டான்டா, இந்த மாதிரி பங்களா வாங்கி தரேன்னு சொல்லி 30 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், வாங்கி அடுத்த நிமிஷமே ஆள் காணாமல் போயிட்டான்டா, அப்புறம் எவ்வளோ கால் பண்ணால் ஒன்றுமே இல்லை, அது இல்லாமல் அந்த வீடே அவன் பேரில் இல்லையாமா, அப்படி போட்டு ஏமாற்றிட்டான், நல்ல வேலை நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.